கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பல காரியங்களை மற்ற படைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மனுஷன் மட்டுமே தான் எல்லா படைப்புலையும் மேலானவனாக படைக்கப்பட்டான்றது நிஜமாகுது. ஆமாம், மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத சிறப்பு குணங்களை மனுஷனுக்கு மட்டுமே தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் வேதம் மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்டான்னு தெளிவாக சொல்லுது. மற்றவங்களோட தொடர்பு வச்சுக்க மனுஷனுக்கு மட்டுமே பேசக்கூடிய திறமையை தேவன் கொடுத்துருக்கிறாரு. தேவனும் மனுஷனோட பேச விரும்பினாரு. மனிதனும் தேவனோட பேசுகிறதையே விரும்பினான். மனுஷன் பிறந்த 1 வருஷத்துக்குள்ள பேச கற்றுக்கொள்கிறான். ஆனால் சரியாக எப்படி பேசுறதுன்றத அவன் சாகிற வரைக்கும் கற்றுக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளுடைய பேச்சுக்கள் பல வேளைகளில் நமக்கு பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்துடுதுன்னா அது மிகையல்ல. வார்த்தைகளில் இல்லை வெற்றி, அது வெளிவரக்கூடிய விதத்தில் தான் வெற்றி இருக்குது. அதனால் இன்றைக்கும் நம்மளுடைய பேசுகிற விதத்தை குறித்து நேரம் எடுத்து நிதானிப்போம். ஒரு வீட்டில் தன்னுடைய கணவனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மனைவி. உள்ள ஒரு எறும்பு கடந்துச்சு. அதை பார்த்த கணவன் காஃபியை விட ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதோடைய விளைவு சண்டை. சந்தோஷமான வீடு 3 நாள் சோகமான வீடாக மாறிடுச்சு. இதே சம்பவம் இன்னொரு வீட்லேயும் நடந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் காஃபியில் செத்து மிதக்கக்கூடிய எறும்பை எடுத்தான். அவன் மனைவியை கூப்பிட்டு மெதுவாக சொன்னான், உன் காஃபிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்பு தான். உன் காஃபிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துருச்சு பாரு. இது போல் ரசிகர்களை வீணாக இழந்துடாத அப்படின்னு சொன்னான். மனைவி சிரிச்சா, தன்னுடைய தவறை உணர்ந்தா. அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டு காஃபியில் எறும்பு சாகவே இல்லை. அவங்களுடைய வீட்டுடைய மகிழ்ச்சியும் சாகலை. இப்படி தான் ஒரு நாள் அரசன் ஒருத்தனுக்கு அவனுடைய எல்லா பற்களும் விழுந்து பொக்கை வாயோட இருக்கிறதா ஒரு கனவு வந்துச்சு. இதனால் காலையிலேயே பீதியோட எழுந்தாவன் அந்த கனவால் என்ன விளைவுகள் நேருமோன்னு பயந்து போய் முதல் வேலையாக ஒரு நாடி ஜோசியரை வரவழைச்சான். அந்த நாடி ஜோசியர் தன்னுடைய ஓலைச்சுவடியை எடுத்து அதில் பொக்கை வாய் கனவு பற்றி விளக்கி இருந்த ஒரு ஓலையை வாசிச்சுட்டு, அரசே, உங்கள் மனைவி, குழந்தைங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே இறந்துருவாங்கன்னு பலன் சொன்னார். உடனே அந்த அரசன் ரொம்ப கோபமுற்று இவனை பிடிச்சு சிறையில் தள்ளுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டான். அதுக்கப்புறமும் மன்னனுடைய மனசு சமாதானம் அடையலை. மறுபடியும் இன்னொரு நாடி ஜோதிடர் வரவழைச்சி அவர்கிட்ட தன்னுடைய பொக்கை வாய் கனவுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டான். அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான ஓலைச்சுவடியை தான் வச்சுருந்தார். அவரும் அதை பார்த்துட்டு, மன்னா, உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ்வீங்கன்னு பலன் சொன்னார். இதனால் மனம் குளிர்ந்து போன அரசன் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வச்சான். பிரியமானவர்களே, இந்த 2 சம்பவங்களும் ஒரே காரியத்தை தான் நமக்கு படிப்பிக்குது. 2வது உவமையில் 2 பேரும் அதே ஓலையை தான் படித்தாங்க, அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. ஒருத்தர் எல்லாரும் இறந்துடுவாங்கன்னு சொன்னார், இன்னொருத்தர் எல்லாரையும் கடந்து வாழ்வீங்கன்னாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமாங்க, நம்ம பேசக்கூடிய விதத்தை கொஞ்சம் ஆய்வு செய்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சகோதரி ஒருத்தவங்க என்னுடைய இன்றைய சிந்தனை பகுதியில் நான் எழுதிய வார்த்தையை சுட்டி காட்டி, இந்த வார்த்தைக்கு பதில் இதை இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. காலையில் எழுந்ததுமே இந்த பகுதியை வாசிச்சுட்டு தியானிக்கிறவங்க அநேகம் பேர். அப்படி இருக்கிறப்போ அந்த வார்த்தை அநேகரை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொருள் மாறாமல் வேறு விதத்தில் அதை சொல்லுங்கன்னு சொல்லி ஆலோசனை சொன்னாங்க. இது எவ்வளவு நிஜமான காரியன்றதை நான் நிதானித்தேன். பல வேளைகளில் நம்மளுடைய நோக்கம் சரியாக இருக்கலாம், சொல்லக்கூடிய உரிமையும் இருக்கலாம். ஆனால் சொல்லக்கூடிய விதம் சரியாக இல்லைன்னா நாம் சொல்கிற நோக்கம் நிறைவேறாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய வார்த்தையில் வசனிப்பு தேவையில்லை, ஆனால் வாசனை இருக்கணும். நம்மளுடைய வார்த்தையில் வாய்மை இருக்கலாம், ஆனால் அது வம்பில் முடியக்கூடாது. இது வேதம் நமக்கு அழகாக போதிக்குது. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லதுன்னு நீதிமொழிகள் 15:23 நாம் வாசிக்கிறோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று போல இருக்கும், துன்மார்க்கருடைய வாய்மொழிகளினுடைய துவக்கம் மதி இனமும் அவன் வாக்கினுடைய முடிவு கொடிய பைத்தியமுமாம்னு வேதம் சொல்லுது. நம்ம கவனமாக பேச கற்றுக்கொள்வோம்.
தவறான வார்த்தைகள்னால உறவுகளை தொலைக்க வேண்டாம். சரியான வார்த்தைகள்னால சரிந்த உறவையும் மீட்டெடுப்போம். எண்ணங்கள் அழகானா வார்த்தைகள் அழகாகும். வார்த்தைகள் அழகானா சிந்தனைகள் அழகாகும். சிந்தனைகள் அழகானா வாழ்க்கையே அழகாகும். தாராளமாக பேசுகிறத விட தாமதமாக பேசினாலும் தரமாக பேசுவோம். தந்திரமாக பேசாமல் தகுதியாக பேசுவோம். தற்பர நாம் இயேசுவை போல பேசிட நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.